17வது மக்களவையின் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவை 18வது மக்களவைக்கும் சபாநாயகர் ஆக்குவது குறித்து பாஜக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது மனுவை தாக்கல் செய்யலாம் என தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது இடைக்கால சபாநாயகர் தலைமையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்று வரும் நிலையில் சபாநாயகர் தேர்வுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகின்றது. இந்நிலையில் ஓம் பிர்லா பாஜக சார்பாக மனு தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லாவை தேர்வு செய்வது குறித்து பாஜக தரப்பில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சபாநாயகர் பதவிக்காக மனு தாக்கல் என்பது இன்றுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில் சரியாக 11:30 மணி அளவில் ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரையே சபாநாயகராக தேர்வு செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து பாஜக தரப்பிலும் தீவிர ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீண்டும் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய பாஜக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். அவர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். இந்த நிலையில் தான் வரக்கூடிய 26ஆம் தேதி சபாநாயகருக்கான தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஓம் பிர்லாவையே 18வது நாடாளுமன்றத்திற்கும் சபாநாயகராக தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துவிட்டு சரியாக இன்னும் சற்று நேரத்தில் ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக சபாநாயகருக்காக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் பாஜக சார்பாக ஆந்திர பிரதேசனுடைய பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி சபாநாயகர் ஆக்கப்படலாம் என்ற ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலைப்பாடு குறித்து கூட்டணி கட்சியின் கருத்துக்கள் என்ன? நிச்சயமாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தெலுங்கு தேசம் கட்சி தரப்பில் சபாநாயகர் பதவி ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி இறுதி செய்வதற்கு முன்னதாகவே தெலுங்கு தேசம் கட்சி தரப்பில் சபாநாயகர் பதவி கேட்கப்பட்டதாக தகவல் என்பதும் வெளியாகியது. இருந்த போதிலும் கூட அவர்களுக்கான உரிய முடிவை பாஜக தலைமை தெரிவித்து அதன் பிறகுதான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் மீண்டும் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா போட்டியிடுவார். போட்டியின்றி ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றுடன் அந்த மனு தாக்கல் என்பது நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனைக்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தலில் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல் என்பது தற்போது வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குமாறு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். அதே வேளையில் துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜகவுடன் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஜனதாதளம் போன்ற கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. இது குறித்தான விவரங்கள் என்ன? சபாநாயகருக்கான தேர்தல் என்பது நாளை நடைபெறும் நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என ராகுல் காந்தி தற்போது கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என தற்போது ராகுல் காந்தி தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் முக்கிய அதிகாரிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சபாநாயகருக்கான மனு தாக்கல் என்பது இன்றுடன் முடிவு பெற இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது மீண்டும் சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்வதற்கான பணிகளை பாஜக தற்போது மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓம் பிர்லா இன்னும் சற்று நேரத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடனும் அவர் ஆலோசனையில் மேற்கொண்டு வருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 11:30 மணி அளவில் 17வது நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா 18வது நாடாளுமன்ற சபாநாயகர்
சபாநாயகர் ஆவதற்கான மனு தாக்கலை தற்போது மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தலில் மீண்டும் அவரே சபாநாயகராக தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக பாஜக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என ராகுல் காந்தி தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் துணை சபாநாயகர் பதவி. எனவே இது குறித்த பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முடிவெடுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையில் துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என கூட்டணி வைத்திருக்கிறார். தேஜக கூட்டணியில் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிக்க ராகுல் காந்தி நிபந்தனையும் போட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில் ஓம் பிர்லா இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் பதவிக்காக மனு தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.